தமிழ் மொழிக்கான எழுத்தை நாம் கடன் பெற்று அசோகனிடமிருந்து கடன் பெற்று நாம் இங்கு பயன்படுத்தினோம் என்ற கருத்தை இன்றைய ஆய்வுகள் முறியடிக்கின்றன என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா இதனால் வரையும் நம்முடைய பெரும்பாலான அறிஞர்கள் ஒத்துக்கல. இன்னும் பெரும்பாலான அறிஞர்கள் இன்னும் இருக்காங்க, இல்லை நம்ம அசோகன் பிராமி எடுத்து தான் நம்ம தமிழி என்ற எழுத்து உருவானது என்ற ஒரு கருத்தை கீழடி ஆய்வுகள் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் செய்யப்பட்ட கொடுமணல் ஆய்வுகள், பொருந்தல் ஆய்வுகள், அதே போல் தாதப்பட்டியில் கிடைக்கப்பட்ட நடுகள், புலிமான் கும்பையில் கிடந்த நடுகள், பொற்பனை கோட்டையில் கிடைத்த நடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தகவலை நமக்கு மாற்றி அமைக்கிறது. தமிழி என்ற எழுத்து முறை நிச்சயமாக தமிழ்நாட்டில் தான் உருவாயிருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அகழாய்வு அறிக்கைகளும் அகழாய்வு ஆதாரங்களும் நமக்கு எடுத்து சொல்றது. அதான் உண்மை. ஏனென்றால் அசோகனுடைய கல்வெட்டுக்கள் அனைத்தும் ஒரு வளர்ச்சியடைந்த காலகட்டத்து கல்வெட்டுக்கள். அது டெவலப்டு ஆயிடுச்சுங்க. டெவலப்டான ஃபார்ம். ஒரு டெவலப்டு ஃபார்ம்ல இருந்து ஒரு பிரிமிட்டிவ் ஃபார்ம் என்னைக்குமே வரவே வராது உலகத்தில். லாஜிக்காக நீங்கள் யோசிச்சா கூட பிரிமிட்டிவ்ல இருந்து தான் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு போவோமே தவிர டெவலப்மெண்ட் வந்து யாருமே பிரிமிட்டிவ்க்கு வரமாட்டோம். ஏன்னால் நம்முடைய இடங்களில் கிடைக்கின்ற அனைத்து தொழிற்சங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிமிட்டிவ் நேச்சர். அதே போல் இங்கே எழுதி பழகினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன.